சிலப்பதிகாரத்திலிருந்து நாம் புறஞ்சேரி எடுத்த காதை பகுதி பார்க்க போறோம். முதல்ல சிலப்பதிகாரத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்கள்ல முதல் காப்பியமாக வைத்து எண்ணப்படுவது. சிலப்பதிகாரத்தை இயற்றிய ஆசிரியர் இளங்கோவடிகள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இதுல பாத்தீங்கன்னா 30 காதைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. சேர சோழ பாண்டிய நாடு 3 நாடுகளையும், அதே மாதிரி இயல் இசை நாடகம் அப்படிங்கிற முத்தமிழையும் கொண்டு விளங்கக்கூடியது. சாதாரண குடிமக்களையே உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்வதனால இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு பேசப்படுகிறது. அந்த வகையில் இந்த சிலப்பதிகாரம் பாரதியார் போன்ற பல்வேறு அறிஞர்களால் போற்றப்படுகின்ற காப்பியமாக இது பேசப்படுகிறது. இல்ல முதல்ல 30 காதைகள்ல முதல் காதையாக விளங்கக்கூடியது மங்கள வாழ்த்து பாடல். இல்ல புகார் நகரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிகர்களாகிய மாசாத்துவான் மாநாய்க்கன் ஆகிய இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் இந்த கண்ணகியும் கோவலனும். அவர்களுக்கான திருமண விழா நடைபெறக்கூடியது அந்த மங்கள வாழ்த்து பாடல். இரண்டாவது காதை மனையரம்படுத்த காதை. அதுல இந்த திருமணம் முடிந்த பின்பு அந்த பெண்கள் எல்லாம் கூடி அவர்களை இல்லறப்படுத்துவது பேசப்படுவது. மூன்றாவதாக அரங்கேற்று காதை. திருமணம் முடிந்த சிறிய காலத்திலேயே கோவலன் அந்த மாதவியினுடைய இல்லத்திற்கு, அதாவது சோழ நாட்டில் ஒரு விழா நடைபெறுகிறது. அந்த விழாவை காண செல்கிறான். அங்கு மாதவி நடனம் ஆடுகிறார். அந்த கலையில் மயங்கிய கோவலன் அங்கேயே தங்கி விடுகின்றார். அந்த நிகழ்வுகளை எல்லாம் பற்றி கூறக்கூடியது அரங்கேற்று காதை. அடுத்ததாக அந்தி மாலை சிறப்பு செய்காதை. இந்த அரங்கேற்றம் முடிந்த சில நாட்கள் வரை அங்கேயே தங்கி இருந்த கோவலன் ஒவ்வொரு பொருள்களாக கண்ணகியிடமிருந்து வாங்கி வாங்கி செல்லுகின்றார் மாதவியினுடைய தாயாகிய பயந்தமாலையின் மூலமாக. அந்தி மாலை சிறப்பு செய்காதையில் இவ்வாறு பொருள்களை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கின்ற அந்த கோவலன் அங்கேயே வாழத் தொடங்கி விடுகிறார். அந்த பொழுது மாதவிக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் கண்ணகிக்கு வருத்தத்தை தரக்கூடியதாகவும் இது அமைகிறது. இது 4வது பகுதியாகிய அந்தி மாலை சிறப்பு செய்காதை. அடுத்ததாக இந்திர விழவூர் எடுத்த காதை. சோழ நாட்டில் இந்திர விழா நடைபெறுகிறது. இந்திர விழாவை காண அனைவரும் சோழ அரசன் மற்றும் இருக்கக்கூடிய குடிமக்கள் அனைவரும் செல்லுகின்றனர். அந்த 28 நாள் நடைபெறுகின்ற அந்த இந்திர விழாவை பற்றிய செய்தி கூறக்கூடியது இந்திர விழவூர் எடுத்த காதை. அடுத்தது கடலாடு காதை. விழா முடிந்த பின்பு அனைவரும் தன்னுடைய காதலன் காதலி அனைவரும் அந்த கடலில் நீராடி மகிழக்கூடியதும் யாழ் இசைப்பதும் ஆகிய நிகழ்வுகளை பற்றி சொல்லக்கூடியது கடலாடு காதை. அடுத்ததாக காணல் வரி. காணல் வரியில் கோவலனும் மாதவியும் இருவரும் யாழ் இசைப்பதில் வல்லவர்களாக இருக்கின்றார்கள். அந்த நிலையில் கோவலன் சோழ நாட்டினுடைய பெருமைக்குரிய ஆறு பொன்னிவள ஆறு என்று சொல்லப்படுகின்ற காவிரி ஆறு. இந்த காவிரி ஆற்றினுடைய சிறப்பை அழகாக தன்னுடைய யாழில் வாசித்து பாடுகின்றான். இதுல மாதவிக்கு சிறிது வருத்தம் ஏற்படுகிறது. தன்னுடைய மனைவியாகிய கண்ணகியை பிரிந்து தன்னிடம் வந்திருக்கக்கூடிய இந்த கோவலன் மீண்டும் யாரோ ஒரு பெண்ணிடம் உறவு வைத்திருப்பதாக கருதி அவள் பாடுகின்றாள். அதுவே காணல் வரியாக அமைகின்றது. அவங்களுடைய பிரிவுக்கு காரணமாகவும் இந்த காணல் வரி பாடல் அமைகின்றது. அடுத்ததாக வேநீர் காதை. வேநீர் காதை இளவேநீர் பருவம் மிகுந்த துன்பத்தை, ஒரு சிலருக்கு மட்டும் மகிழ்ச்சியை தரக்கூடியது, ஒரு சிலருக்கு அது துன்பத்தை தரக்கூடியதாக அமைகிறது. அந்த சமயத்தில் கோவலன் மாதவியை பிரிந்து கண்ணகியிடம் வந்து விடுகின்றான். அந்நிலையில் கௌசிகன் என்று சொல்லப்படும் என்ற ஒரு அந்தணன் வாயிலாக ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதவி கோவலனுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அப்பகுதியை கூறக்கூடியது வேநீர் காதை. அடுத்ததாக கணாத்திரம் உரைத்த காதை. கணவனை பிரிந்திருக்கக்கூடிய அந்த கண்ணகி கனவு காணுகிறார். கனவில் ஒரு எருமை மாட்டின் மீது கோவலன் ஏறி வருவதாகவும் அவன் உடுத்தி இருக்கக்கூடிய பட்டாடை நெருப்பு பற்றி எரிவதாகவும் கனவு வருகிறது. அதை தன்னுடைய தோழியாகிய தேவந்தியிடம் எடுத்துரைக்கின்றார். தேவந்தி இவ்வாறு கணவனை பிரிந்திருக்கக்கூடிய எண்ணி இங்கு இருக்கக்கூடிய சோமகுண்டம் சூரிய குண்டம் ஆகிய 2 குண்டங்களில் மூழ்கி இருந்தால் கணவனை பிரிந்தவர்கள் ஒன்றிணைவார்கள் என்று அவள் எடுத்துரைக்கின்றார். இதை கேட்டவுடன்
கண்ணகி பீடன்று என்று கூறுகின்றார். அதாவது கணவனையே தெய்வமாக வணங்கக்கூடிய எந்த பெண்ணும் இப்படி நீர்நிலைகளில் மூழ்கி எழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை எடுத்துரைக்கக்கூடிய காதையாக அந்த கணாத்திரம் அளித்த காதை அமைகின்றது. அடுத்ததாக நாடுகான் காதை. நாடுகான் காதையில் வீட்டை விட்டு அகன்றவனாகிய அந்த கோவலன் பல நாட்களுக்கு பின்பு கண்ணகியை வந்து சேருகின்றான். கண்ணகி இன்னும் பொருள் இல்லையோ என்று கருதி தன்னுடைய சிலம்புல கொன்பின் சிலம்பு இருக்கிறது, இதை எடுத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றார். அவர் சிலம்பை வேண்டாம் என்று சொல்லி இன்று இரவே நாம் மதுரை நகருக்கு புறப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன்படி இரவோடு இரவாக கண்ணகியும் கோவலனும் புகார் நகராகிய சோழ நாட்டை விட்டு மதுரைக்கு செல்லுகின்றார்கள். அடுத்ததாக காடுகான் காதை. இது இரண்டாவது காண்டமாகிய மதுரை காண்டத்தில் அமைகிறது. இதுவரை 10 காண்டங்களும் முதற் காண்டமாகிய புகார் காண்டத்தில் சோழ நாட்டினுடைய சிறப்புகளும் அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளும் பற்றி பேசப்படுகிறது. அடுத்ததாக வருகின்ற மதுரை காண்டத்தின் முதல் பகுதியாக இந்த காடுகான் காதை அமைகிறது. மதுரை நகரத்திலிருந்து பல மைல் தூரங்கள் கூடியதாகிய மதுரைக்கு வருகின்றார்கள். அந்த புகார் நகரத்திலிருந்து வழி எவ்வளவு காத தூரம் இருக்கிறது என்று கண்ணகி கேட்கின்றார். சிறிது காதமே உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அதாவது கண்ணகி இதுவரை பேசியே அறியாதவள் ஒரு 4 இடங்களில் மட்டுமே பேசுகின்றார். இது முதலாக பேசப்பட்ட வார்த்தை. அப்படி அவள் ஏனென்றால் தன்னுடைய இல்லத்திலிருந்து எங்குமே சென்றறியாதவள். அதனால வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திழல் அவள் பூமாதேவியை அவள் நடந்ததை அறிந்திராத நிலையில் அவள் இல்லற பெண்ணாக இல்லறத்தை இருக்கக்கூடியவளாக வாழ்ந்திருக்கிறாள். அந்த நிலையில் கல் முள் மேடு பள்ளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காட்டு பாதையில் அவள் செல்லும் பொழுது அந்த பகுதி எவ்வாறு இருக்குமோ என்று அச்சம் கொண்ட கோவலன் இன்னும் சிறிது தூரமே உள்ளது என்று மட்டுமே கூறிக்கொண்டு அழைத்து வருகின்றார். அது சிலையில் வழியில் சமணத்துறவியாகிய கவுந்தியடிகளை சந்திக்கின்றனர். அக்கவுந்தியடிகளும் அவர்களுடன் இணைந்து வரும் வழியில் இந்த சோழ நாட்டினுடைய பெருமையும் பாண்டிய நாட்டினுடைய பெருமையும் கண்ணகியினுடைய கதையையும் இந்த கோவலனுக்கு சொல்லிக்கொண்டே வருகின்றார். அடுத்ததாக வரக்கூடியது வேட்டுவ வரி. வேட்டுவ வரி மதுரை நகரத்தை கடந்து வந்த பொழுது ஐயை என்ற ஒரு பெண்ணை அந்தனர் குல பெண்ணை சந்திக்கின்றனர். அந்த பெண் கோவலன் கண்ணகி பிங்கி கவுந்தி ஆகியோருக்கு உதவி செய்கின்றார். காட்டு பாதையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஐயின் மேல் சாலினி என்கின்ற தெய்வம் ஏறி கண்ணகிக்கு அடுத்து நடக்க போகின்ற நிகழ்வுகளை எல்லாம் எடுத்துரைக்கின்றது. இக்கண்ணகி மதுரை சென்றாலேயானால் அவளுக்கு ஏதோ ஒரு தீங்கு ஏற்பட போகிறது என்பதையும் விளக்கமாக அது சொல்லுகிறது. அதை கண்ட அச்சம் கொண்ட கண்ணகி தன்னுடைய கணவனாகிய கோவலனின் கையை பற்றி கொண்டு வருந்துகிறார். ஆனால் அவள் ஆறுதல் கூறிக்கொண்டே செல்லுகிறார். இரண்டாவது பகுதியாகிய மதுரை காண்டம். மதுரை காண்டத்தினுடைய முதல் காதை காடுகான் காதை. கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் மூவரும் தென் திசையை நோக்கி பயணமாக வருகிறார்கள். இடையிலே மாங்காட்டு மறையோனை சந்தித்து பலியினுடைய இயல்புகளை கேட்கிறார்கள். அப்பொழுது காணுரை தெய்வமாகிய மதுரை மாதெய்வம் வசந்த மாலையினுடைய வடிவில தோன்றி கோவலனுடைய மதுரை போக்கை தடுத்து நிற்க முயல்கிறது. அதனை ஒதுக்கி மேலும் ஐயினுடைய கோவிலினுடைய தென்பகுதிக்கு வந்து சேர்கிறார்கள். அடுத்ததாக வேட்டுவ வரி. வேட்டுவ வரியில் ஐயை கோட்டத்தில் ஒரு பக்கமாக சென்றிருந்த போது கோவலன் கவுந்தி கண்ணகி மூவரும் இளைப்பாருகின்றனர். அப்பொழுது சாலினி மேல் தெய்வம் ஏறி கண்ணகிக்கு அடுத்து நடக்கப் போகின்ற நிகழ்வுகளை பற்றி எடுத்துரைக்கின்றது. இது வேட்டுவ வரியில் பாடி வழிபாட்டு பாடலோட சேர்ந்து கூத்தாடி மகிழ்கின்றனர். அடுத்ததாக நாம் பாடப்பகுதியாக அமைத்திருக்கின்ற புறஞ்சேரி யுத்த காதை. புறஞ்சேரி யுத்த காதையும் இரவு பொழுதில் நடந்து செல்வது சரியானதாக அமையும் என்று கருதி இரவெல்லாம் நடக்கலாம் என்று முயற்சிக்கின்றார்கள் மதுரை நோக்கி செல்வதற்கு. பகல் பொழுதில் வெயில் கடுமையாக இருப்பதனால் நடந்தே அறியாதவளாகிய கண்ணகி வருத்தம் அடைவாள் என்று கருதி இரவு பொழுதில் செல்கிறார்கள். அடுத்ததாக ஊர்கான் காதை. ஊர்கான் காதையின் புறஞ்சேரியினுடைய பழமையான இடமாகிய மதுரையினுடைய எல்லை பகுதிக்கு கண்ணகி கோவலன் மாதவி மூவரும் வருகின்றனர். அங்கு கவுந்தியடிகளிடம் கண்ணகியை அடைக்கலமாக கொடுத்துவிட்டு கோவலன் மதுரையினுடைய உள் பகுதிக்கு சென்று
அங்கே நடைபெறும் இடங்களை கண்டு வருவதற்காக போகின்றான். அடுத்ததாக அடைக்கலக்காதை. அடைக்கலக்காதையில் புரஞ்சேரியிலிருந்து திரும்பி வந்த கோவலன் மதுரையில் தான் கண்டவற்றை எல்லாம் கவுந்தியடிகளிடம் கூறுகின்றனர். அங்கு மாடலம் வரையோன் வருகிறான். மாடல் இது துறந்தோருக்கு உரிய இடம். எனவே இங்கு இல்லறவருக்காக கோவலன் கண்ணகி ஆகியோர் தங்குவது சரியானதாக அமையாது. எனவே மாதிரியிடம் அடைக்கலமாக கொடுக்கலாம் என்று கூறுகின்றான். இது அடைக்கலக்காதையில் அமைவது. அடுத்ததாக கொலைக்களக்காதை. இரவு கொடுக்கும் மாதிரியிடம் அடைக்கலமாக கொடுக்கப்பட்ட கண்ணகிக்கு தேவையான உணவு சமைப்பதற்கு மாதிரி பொருள்களையும் எல்லாம் கொடுக்கின்றார். கொடுத்துவிட்டு மாதிரி பால் தயிர் விற்பக்கூடிய இடையர் குலத்தை சார்ந்தவள் என்பதால் அவள் பால் வைப்பதற்காக சென்று விடுகின்றாள். அச்சமயத்தில் தன்னுடைய கணவனாகிய கோவலனுக்கு கண்ணகி உணவு சமைத்து பரிமாறும் பொழுது கோவலன் பேசுகிறான். அதாவது இவ்வளவு காலம் பிரிந்திருந்ததை நினைத்து வருந்திய அதற்கான காரணத்தை எடுத்திருக்கிறார். அப்பொழுது கண்ணகி சொல்லுகின்றார், அதாவது நீங்கள் பிரிந்ததற்காக நான் பெரும்பகுதி வருந்துவதை விட, அதாவது ஒரு இல்லறத்தில் வாழ்ந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் போய்விட்டதே என்பதற்காகத்தான் நான் வருந்துகிறேன் என்று கூறுகிறார். அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கழிதலும் தொல்லோர் சிறப்பில் விருந்தெதிர் போடலும் இழந்த எண்ணெய். அதாவது அறவோர் கழித்தல் என்பது தன்னை நாடி வரக்கூடிய மக்களுக்கு தர்மம் செய்யக்கூடியதும் அந்தணர்களை பாதுகாக்கக்கூடியதும் துறந்த நிலையில் இருக்கின்ற துறவிகளுக்கு தம்மால் என்ற உதவிகளை செய்வதும் இது போன்ற கடமைகளை இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து செய்ய வேண்டிய ஒன்றாக அமையும். இது செய்ய முடியலையே என்பதற்காக நான் வருந்துகிறேன் என்று கண்ணகி சொன்னதாக நம்மளுடைய காப்பியத்தில் பேசப்படுகிறது. அவ்வாறு இரவு முழுக்க தன்னுடைய அந்த பிரிந்து கண்ட காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் பேசி இருக்கின்ற நேரத்தில் விடியக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அந்த காட்டு கோழி கூவுகின்ற சத்தத்தை கேட்டு பொழுது விடிந்தது என்று கருதி ஒற்றை சிலம்பினை எடுத்துக்கொண்டு கோவலன் வணிகர்கள் இருக்கின்ற தெருவிற்கு செல்லுகின்றான். அங்கு வழியில் செல்லும்போது ஒரு பொற்கொளரை சந்திக்கின்றான். பொற்கொளரிடம் இச்சிலம்பை வெற்றி கொடுக்குமாறு கேட்கின்றான். பொற்கொளரனுடைய சூழ்ச்சியினால் கோவலன் அங்கு கொலை செய்யப்படுகின்றான். இது கொலைக்களக்காதையில் அமைந்திருக்கக்கூடியது. அடுத்ததாக ஆய்ச்சியர் குரவை. ஆய்ச்சியர் குரவியில் அந்த ஆயர் சேரியில் இரவு பொழுதில் பல தீய நிமித்தங்கள் நடைபெறுகின்றன. அந்த ஆயர் குல தெய்வமாக கண்ணனை வேண்டிக் கொண்டு இத்தீ நிமித்தத்திலிருந்து பாதுகாக்க இறைவனை வேண்டுகின்றார்கள். அடுத்ததாக துன்பமாலை. துன்பமாலையில் குறவியின் முடிவிலும் மாதிரி வைகையில் நீராடி வர செல்லுகின்றார். கோவலன் கொலை உண்ட செய்தி அங்கேயே அவள் மாதிரிக்கு கேட்கிறான். அங்கே நெருப்பு மூழ்கி மாதிரி இறந்து படுகின்றாள். அந்த சமயத்தில் தான் இந்த காய்கறி செல்வனை, அதாவது சூரியனை நோக்கி கண்ணகிக்கு தகவல் தெரிந்தவுடன் அவளும் நெருப்பில் வீழ்ந்து இறக்க துணிகின்றார். அப்பொழுதுதான் அசரீரிவார்க்கு கேட்கிறது, இது காய்கறி செல்வனாகிய சூரிய தேவன் நின் கணவன் கல்வன் அல்லன் என்ற ஒரு பொருள் எழுகிறது. எனவே அந்த செய்தியை கேட்டவுடன் கண்ணகி அடுத்தது மிக வேகமாக அரசனுடைய அரண்மனைக்கு செல்ல போகின்றார். அது ஊர் சூழ்வரி என்ற காதையில் அமைகிறது. தன்பால் இருக்கின்ற மற்றொரு சிலம்பையும் எடுத்துக்கொண்டு காவலன் இறந்துபட்டிருக்கின்ற அந்த கொலைக்களத்தில் சென்று தன்னுடைய கணவனை காண்கின்றார். வாய் விட்டு கதறி அழுத பின் மீண்டும் அரண்மனையை நோக்கி செல்லுகின்றாள். அடுத்ததாக வழக்குரை காதை. தன்னுடைய தலை விழுந்த நிலையில் கையில் ஒற்றை சிலம்புடன் ஒரு பெண் அந்த அரண்மனையினுடைய வாயில் வந்து நிற்கின்றார். வாயிலோயே என்று அந்த வாயிற்காவலர்களை அழைக்கின்றார். வாயிற்காவலர்கள் பயந்து இது காளி தேவியோ என்று அச்சமடைகின்றிருக்கின்றனர். அச்சமடைந்து நிற்கின்ற நிலையில் மீண்டும் அவள் கதவை திறக்க சொல்லி அரசனை சந்திக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். உடனே அரசனிடம் போய் காவலர் சொல்கின்றார், ஒற்றை சிலம்பை கையில் கொண்டு தலை விரிந்த கோலத்தில் கொற்றவையின் தோழன் போல் ஒரு பெண் வந்திருக்கின்றாள் அவள் என்று போய் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி சென்ற பொழுது அரசன் யாரையும் நீ மடக்கடி என்று குறிப்பிடுகின்றார். யாரம்மா நீ என்று கேள்வியது.
கேட்டபொழுது அவர் சொல்கிறான், சோழ நாட்டில் புகார் நகரத்தில் வாழ்ந்த மாநாய்க்கன் மாசாத்துவன் என்ற 2 பெரு வணிகர்களுடைய வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய கண்ணகி நான். அதாவது என்னுடைய முன்னோர்கள் தன்னுடைய மகனுக்காக பசுவினுடைய கன்றுக்காக தன்னுடைய மகனையே தேர்காட்டில் கொன்றவனும், புறாவிற்காக தன்னுடைய சதையையே அறிந்து கொடுத்தவனும் ஆகிய சிபு சக்கரவர்த்தி தோன்றிய குலத்தில் வாழ்ந்தவனாகிய கரிகால் வளவன் வாழ்ந்திருக்கக்கூடிய நாட்டிலிருந்து நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய பெயர் கோவலனுடைய மனைவியாகிய கண்ணகி என்னுடைய பெயர் என்று அவள் குறிப்பிடுகின்றார். வந்த காரணத்தை அறிவதற்கு முன்பு வந்த காரணம் என்ன என்று அரசன் கேட்கின்றான். அதற்கு தேராமன்னா செப்புவது உடையேன், அரசனே நான் சொல்லுவதை கேளு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அவ சொல்றாள். அதாவது என்னுடைய கணவன் கல்வன் அல்ல, அவன் கையில கொண்டு வந்திருந்தது என்னுடைய சிலம்பு தான். என்னுடைய சிலம்பில் இருக்கக்கூடியது மாணிக்க பரல்கள், உன்னுடைய மனைவியினுடைய காலில் இருக்கக்கூடிய சிலம்புகள் முத்து பரல்களை நிறைந்திருக்கக்கூடியது என்பது அங்கு வழக்காடப்படுகின்றது. உண்மையை உணர்ந்த அரசு அதை உண்மையை உணர்ந்துவதற்காக சிலம்பை ஓங்கி அடிக்கின்றால், அடித்த பொழுது சிலம்பிலிருந்த மாணிக்க பரல் ஒன்று அரசனுடைய உதட்டில் படுகிறது. சிலம்புடைய மாணிக்க பரல் உதட்டில் பட்டவுடன் அரசன் தான் செய்த தவறை உணர்ந்து யானோ அரசன் யானை கல்வன் என்று அப்பொழுதே மயங்கி விடுகின்றான். செங்கோல் வளைகிறது, வெண்கொற்ற குடை சாய்கிறது. இதை உணர்ந்த கோப்பெருந்தேவி தானும் நிலையிலேயே மயங்கி இறந்து படுகின்றாள். இது வழக்குரை காதையில் சொல்லப்படுவது. அடுத்து வஞ்சின மாலை. பாண்டியன் உயிர்விட்ட அந்நிலையிலேயே கண்ணகி திகைப்படைய செய்தது. கோப்பெருந்தேவியுடைய கற்பினுடைய மேன்மை அப்பொழுதே இறக்கச் செய்கிறது என்றால் தன்னுடைய நிலை என்ன என்பதை ஒரு நிமிடம் அவள் யோசித்த கண்ணகி அந்த தீக்கடவுளை வேண்டி தன்னுடைய கற்பித்திறத்தினால் மதுரை நகரம் முழுக்க எரிக்க ஆணையிடுகின்றார். இது வஞ்சின மாலை. அடுத்ததாக அலர்ப்படுக்காதை. கண்ணகியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி மதுரை மாநகரம் முழுவதும் நெருப்பாக எரிகின்றது. அப்பொழுதும் கண்ணகி தன்னுடைய தீர்த்திரத்தோர் பக்கமே சேர்க என்று கூறுகின்றார். அப்படியானால் அதாவது அந்தணர்கள், அரபோர்கள், அடுத்தது கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், இறுதிக்கடன் செய்ய தகுதியில்லாத நிலையில் இருக்கின்ற பெற்றோர், இவர் பசுக்கள் இதைகளெல்லாம் நீக்கி துன்பம் செய்யக்கூடியவர்கள் மட்டுமே எரிய வேண்டும் என்ற நிலையில் அந்த மதுரை மாநகரம் முழுக்க எரிகின்றது. அடுத்தது கட்டுரை காதை. கட்டுரை காதையில் இந்த மதுராபதி தெய்வம் கண்ணகியின் முன்னால் தோன்றி அவளது பண்டைய வரலாறும் கோவலன் செய்த பழைய பழியும் கூறுகின்றது. கோவலன் செய்த பழைய பழி என்ன என்று சொன்னால், அவன் முன்பொரு காலத்தில் அதே சோழ நாட்டில் சிங்கபுரம், கபிலபுரம் என்று சொல்லப்படுகின்ற 2 நகரங்கள் இருக்கின்றது. அதில் சிங்கபுரத்தை சேர்ந்தவனாக ஒற்றனாக அந்த கோவலன் வளர்கின்றான். அவனுடைய பெயர் அப்பொழுது பரதன் என்பது. அதே ஊரில் சங்கமன், நீலி என்று சொல்லப்படுகின்ற வணிகர் குலத்தைச் சேர்ந்த 2 இருக்கின்றனர். ஒரு நாள் வணிகத்திற்கு வந்த பொழுது இந்த பரதனாகிய கோவலன் இந்த கண்ணகி அந்த சங்கமனிடம் ஒற்றன், கபிலபுரத்து ஒற்றன் என்று அரசனிடம் கொண்டு சென்று விடுகின்றான். கொண்டு சென்றனால் அங்கு சங்கமன் கொலை செய்யப்படுகின்றான். இதை உணர்ந்த சாலினி மலை உச்சி மேல் ஏறி நின்று யான் பெற்ற துன்பத்தைப் போலவே இவர்களும் பெறட்டும் என்று சொல்லி சாபம் கொடுத்துவிட்டு அவள் இறந்து படுகின்றார். இந்த நிலையை எடுத்துச் சொல்லுவது கட்டுரை காதை. அடுத்ததாக 3வது காண்டமாகிய வஞ்சி காண்டம். அதில் குன்றப்புறவை. இந்த தன்னுடைய கணவன் இறந்த பின்பு மதுரை நகரம் எரித்த பின்பு 14 நாட்கள் நடந்து கண்ணகி திருச்செங்கோன்றத்திற்கு வருகின்றார். அங்கு வேங்கை மலர்கள் பூத்திருக்கின்ற ஒரு வேங்கை மரத்தினரிலே நிற்கின்றார். என்ற பொழுது வானுலகத்திலும் சேர்ந்து தேவர்கள் அனைவரும் வர அவளை விமானம் ஏற்றிச் செல்லுகின்றது. இக்காட்சியை கண்ட குன்றப்புறவர்கள் அந்த நகர்வலம் காண வந்திருக்கக்கூடிய சேர மன்னன் செங்குட்டுவனிடம் இதை நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்து கூறுகின்றனர். காட்சி காதை. அடுத்தது அந்த காட்சி காதையில் தான் அந்த வழக்குரைத்ததும் மதுரை நகரத்தில் இருந்ததும்
இதை சாத்தனார் இருக்கின்ற நிலையிலேயே கண்ணகியினுடைய நிலையெல்லாம் அந்த புறவர்கள் சொல்ல அதை கேட்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு, அதாவது உயிருடன் இருக்கும் பொழுதே மேலுலகம் செல்லுகின்ற ஆற்றல் வாய்ந்த பத்திரி பெண்ணுக்கு, அதாவது கோயில் எடுக்க வேண்டும் என்ற நிலை கருதி அந்த செங்குட்டுவன் படையெடுத்து வடநாடு செல்லுகின்றான். வடநாடு சென்று அங்கு போரிட்டு இமயமலையிலிருந்து இப்பத்தினி தெய்வமாகிய கண்ணகிக்கு கல் எடுத்து வருகின்றான். அடுத்ததாக நீர் படைக்காதை, அதாவது தெய்வம் நிலைநாட்டுவதற்கு முன்பு அக்கல்லில் தெய்வம் சிலையாக உருவாக்கி அதை 48 நாட்கள் நீரில் போட்டு வைத்திருக்கக்கூடியது வழக்கம். அடுத்தது அது நடுகற்காதை. நடுகற்காதையில் அந்த பத்திரி தெய்வமாகிய கண்ணகியினுடைய சிலை செய்து அந்த சிலைக்குரிய வழிபாட்டுக்குரிய அனைத்தும் அங்கு செய்கின்றார்கள். அடுத்ததாக வாழ்த்துக்காதை. கண்ணகியினுடைய சிலையில் கொண்டு நிர்மாணம் செய்த பொழுது பல சிற்றரசர்கள் வந்து திரை செலுத்தினர். தேவந்தி, அந்த மாநாயகன், மாசாத்தவன் போன்றவர்கள் அங்கு வந்து சேருகின்றார்கள். அவர்களுக்கும் அந்த அவர்களை பற்றிய செய்தியும் சேரன் செங்குட்டுவனுடைய நாடு வளம் பற்றியும் அங்கு பேசப்படுகிறது. அடுத்தது வரந்தருங்காதை. இவர் அனைவருக்கும் மாதிரி கோவலன் தாய், கண்ணகியின் தாய், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் கண்ணகி வரம் தருவதாக அமைகிறது. இவ்வாறு அந்த சிலப்பதிகாரத்தில் 30 காதைகள் அமைந்துள்ளன. இது சிலப்பதிகாரத்தில் குடிமக்கள் காப்பியமாக பேசப்படுவது சாதாரண ஒரு பெண் எவ்வாறு உயர்ந்த நிலையை அடைகிறாள் என்பதை இது எடுத்துரைப்பதாக சிலப்பதிகாரம் அமைகின்றது. இது நம்மளுடைய பாடப்பகுதியாகிய புறஞ்சேரி யுத்த காதை. புறஞ்சேரி யுத்த இரவு பொழுதை எவ்வாறு கழிப்பது, இரவு பொழுது இப்படி செல்லுவது என்பது யோசித்த நிலையில் அங்கு அதாவது எவ்வாறு இரவு வரும் என்று காத்திருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் வைகையாற்றினுடைய தெற்கு பகுதியில் கொற்றவை கோயிலில் அமைந்திருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் பகல் ஒளி தன்னினும் பல்லுயிர் ஓங்கும் நில ஒளி விளக்கின் மீள் இடை மருங்கில் இரவிடை கழித்திற்கு ஏதமில் என புறவரும் நேர்ந்த கொள்கையின் அமர்ந்து கொடுங்கோல் வேந்தன் குடிகள் போல படுங்கதிரமையும் பார்த்திருந்தோருக்கு அப்படின்னு. அதாவது அந்த கவுந்தியடிகளும் கண்ணகியும் என்ன செய்வாங்க, இவ்வளவு நேரம் இரவு பொழுதா, அந்த பகல் பொழுது வெயில் கடுமையாக இருக்கிறது, இதுல இருந்து எவ்வாறு நம்ம மீண்டும் இரவு பொழுது வந்தால் நிலவினுடைய ஒளியில் நாம் இந்த இடத்தை விட்டு செல்லலாம், அதுதான் சரியானதாக அமைந்திருக்கும், யாருடைய பார்வையிலும் நாம் படாமல் செல்லலாம் என்று கருதுகிறார்கள். காரணம், தன்னுடைய பெற்றோர்களை விட்டு விலகி வந்திருக்கக்கூடிய கோவலன் அவர்கள் முன்பு தெரிந்துவிடக்கூடாதே என்பதற்காகவும் அந்த இரவு நேரத்துக்காக காத்திருக்கிறார்கள். நிலவினுடைய ஒளி எப்படி பரவி இருக்கிறது என்பது, கண்ணகியோடு கோவலன் மீண்டு வந்து மகிழ்வுடன் செல்வதற்கு ஏற்ற சூழல் இதுதான் என்பதை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பண்பின் தானையோடு பார்க்கதிர் பரப்பி தென்னவன் குளமுதிர் செல்வன் தோன்றி தாரையும் தாரகை கோவையும், தாரகை என்று சொன்னால் நட்சத்திரம் என்ற பொருள், தாரகை கோவையும் சந்தின் குளம் சீரிள வனமுலை சேராது ஒழியவும் தாது சேர்க்கலை நீர் தம்பூன் பிணையல் போது சேர் பூங்குழல் பொருந்தாது ஒழியவும். அந்த மலர்கள் எல்லாம் வளர்ந்து, இரவு நேரத்தில் மலர்கள் எல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி, மேலே இருக்கக்கூடிய விண்மீன்களினுடைய அழகு, இதெல்லாம் கண்ணகியும் கோவலனையும் மகிழ்ச்சிப்படுத்தும் என்ற நிலையில் அந்த இரவு பொழுதானது அமைந்திருக்கிறது. அடுத்ததாக இரவு பொழுதெல்லாம் நடக்கின்றனர். அந்த நடந்து செல்லுகின்ற காட்சி வழி முழுக்க அந்த விலங்கினுடைய ஓசைகள் அச்சத்தை தரக்கூடியதாக அமைகிறது. அப்போ கவுந்தியடிகள் பல அறிவுரைகளை எல்லாம் கூறிக்கொண்டே வருகின்றனர். காடுகளில் பல வகையான மரங்களின் ஓசைகளுக்கு நடுவே காணுகோழிகள் நாய், அதாவது சூரியனுடைய வருகையை அறிவிப்பது போல அமைகின்றது. அப்பொழுது இது துறவிகள் வாழுகின்ற பகுதியாக இருப்பதனால் கவுந்தியடிகள் கண்ணகியை விட்டுவிட்டு கண்ணகியிடம் விட்டுவிட்டு கவுந்தியடிகளிடம் வேனல் வீட்டிருந்த வேகரி காணத்து காணவாரணம் கதிர் வரவு எம்ப, சூரியனுடைய வருகையை அந்த காணக்கோழியானது நமக்கு அறிவிக்கின்றதாம்.
அப்படி வரிவில் கொள்கை மறைநூல் வழக்கத்து புரிநூல் மார்பர் முறைபதி சேர்ந்து அந்த அந்தணர்கள் இருக்கின்ற, அதாவது துறவிகள் வாழுகின்ற பகுதியாக இருக்கின்ற இடத்தில் அந்த கண்ணகியை விட்டு கவுந்தியடிகளிடம் அடைக்கலமாக கொடுத்துவிட்டு கோவலன் செல்லுகின்றான். அது செல்லும் பொழுது அங்கு மாதவி கொடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கொடியானது ஒன்று படர்ந்து வளர்ந்திருக்கின்றது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர்நிலையில் கோவலன் சென்று குளித்து விட்டு வருகின்றார். அருகே அப்ப அது இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய சோழ நாட்டிலிருந்து அந்த கோவலனை தேடிக்கொண்டு வந்தவனாகிய கௌசிகன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அந்தணன் அந்த மாதவி கொடியிடம் பேசுகின்றான். பேசும்போது எப்படி பேசுகின்றான், காதலி தன்னோட, அதாவது மாதவி கொடி சோர்ந்து போய் இருக்கின்ற அந்த நிலையை, அதாவது கோவலன் பிரிந்திருக்கக்கூடிய அந்த நிலையை இந்த மாதவி கொடி என்று சொல்லப்படுகின்ற செடி வாடி இருக்கிறது கூட ஒப்பிட்டு சொல்லுகின்றான். அதை காதலி தன்னோடு கானகம் போந்தற்கு ஊதுளை குறுகின் உயர்ந்தனன் கலங்கி உட்புலம் புரிதலின் உருவம் தெரிய கட்புலம் மயக்கத்து கவிசிகன் தெரியான். கோவலன் பிரிய கொடுந்துயர் எய்திய மாமலர் நெடுங்கண் மாதவி போன்று இவ்வருந்தினர் வேணிற்கு அலர்களைந்து உடனே வருந்தினை போலும் நீ மாதவி என்று ஒரு பாசினை குறுகின் பந்தரை பொருந்தி கோசிக மாமணி கூற கேட்டேன். அந்த கோசிக மாமணி ஆகிய அந்த அந்தணன் பொழிவிழந்து இருக்கக்கூடிய அந்த மாதவியினுடைய வருத்தத்தை எடுத்து சொல்லுகின்றான். அதற்காக கோவலனும் வருந்துகின்றான். மேலும் கௌசிகன் சொல்லுகின்றான், நீங்கள் நகரத்தை விட்டு வந்து விடுவதனால் இருவரும் குறவர்களாகிய, அதாவது மாநாய்க்கன் மாசத்துவன் அவருடைய தாய் தந்தை அனைவரும் மிகுந்த துயரக்கடலில் மூழ்கி இருக்கின்றனர். அவர்கள் மட்டுமில்லாமல் அந்த புகார் நகரமே வருந்தி இருக்கின்றது. எங்கு தேடியும் உங்களை காண முடியாத காரணத்தினால் நான் பல நாடுகள் சென்று உங்களை தேடி இங்கு வந்திருக்கின்றேன். அது எப்படி அந்த புகார் நகரம் இருக்கிறது என்று சொன்னால், ராமனை பிரிந்த அயோத்தி நகரத்து மக்கள் வருந்தியது போல இருக்கின்றதாம். அதை எப்படி சொல்றேன், யாது நீ கூறிய உரை இது இங்கு என தீது இளன் கண்டேன் என் செய்தி எய்தி கோசிக மாமுனி கொள்கையின் உரைப்போன் இருநிதி கிழவனும் பெருமனை கிளத்தியும் அருமணி இழந்த நாகும் போன்றும் இன்னுயிரிழந்த யாக்கை என்ன துண்ணிய சுற்றம் துயர்கடல் விழுந்ததும் ஏவலாளர் யாங்கனும் சென்று கோவலர் தேடி கொணர்க என்று பெயர்ந்ததும் பெருமகன் ஏவல் அல்ல யாங்கனும் அரசே தஞ்சம் என்று அருங்காலடைந்த அறுதரல் பிறந்த அயோத்தி போல பெரும்பெயர் மூதூர் பெரும்பேது உற்றதும், பேது என்று சொன்னால் துண்டும் என்று பொருள். இப்படி பிரிந்து வந்ததனால் அந்த சோழ நாடு முழுக்க வருந்தி இருப்பதை கூறுகின்றான். அடுத்தது மாதவியினுடைய மனவேதனையையும் அடுத்தாக எடுத்துரைக்கின்றார். பயந்த மாலையின் மூலம் இவற்றையெல்லாம் மாதவியும் கேட்டறிகின்றார். அதாவது கோவலன் கண்ணகி இருவரும் மதுரை நோக்கி சென்றிருக்கக்கூடிய செய்தியை பயந்த மாலையின் மூலம் தெரிந்து கொள்கின்றார். மிகுந்த வேதனை விட்டு படுத்த படுக்கையாகிவிட்டார். அவள் படும் துன்பம் கண்டு வருந்திய நான் இங்கு உங்களை தேடி வந்தேன். அவள் கையில் ஒரு ஓலையும் எடுத்து கொடுத்து இருக்கின்றார். அந்த ஓலையில் என் கண்மணி அணையற்கு இதனை கொண்டு போய் காட்டுகை என்று சொல்லி முத்திரையிட்டு என் கையிலேயும் தந்தார். பல நாடுகளும் சுற்றி வந்து இங்கு உன்னை கண்டேன் என்று கோவலனிடம் அவ்வோலையை கொடுக்கின்றான். ஓலையை பார்த்த கோவலன் மாதவியை பற்றி நன்கு அறிந்திருந்ததால் அந்த ஓலையை மறுக்க முடியாமல் வாங்கிக் கொள்கின்றான். அதற்குள் அடங்கி இருக்கக்கூடிய செய்தியையும் அறிந்து கொள்கின்றான். ஓலையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகம், அடிகால் முன்னர் யான் அடி விழுந்தேன், வடியா கிளம்பி மனக்குழல் வேண்டும், புறவர் பணி அன்றியும் குலப்பிறப்பு ஆட்டியோடு இரவிடை கழிதற்கு என் பிழைப்பு அறியாது, கையேற நெஞ்சம் கடியல் வேண்டும், பொய்தியை காட்சி குறையோர் போற்றி என்று அவள் எழுதிய இசைமொழி உணர்ந்து தன் தீது எழல் என்ன தளர்ச்சி நீங்கி என் தீது என்று எய்தியது உணர்ந்து ஆங்கு அவள் செய்தது தவறு எதுவுமில்லை, அனைத்து தவறுகளுக்கும் தானே காரணம் என்று அவன் உணர்ந்துகின்றான். யான் உன்னை பணிகின்றேன். அதாவது உயர்குலத்தில் பிறந்த மாதவி உடன் இரவு கடைசி யாமத்திலே ஊரை விட்டு போயினேன்.
அதற்கு என் தவறு யாது என்று அறியாது என் நெஞ்சம் செயலற்று போயிருக்கின்றது. அந்த பெருந்துயராவது மீள புகாருக்கு வருதல் வேண்டும். இந்த முதுகுருவர்களின் துன்பத்தையும் போக்குதல் வேண்டும். எனவே உன்னை போற்றுகின்றேன் என்று மாதவி அக்கடிதத்தில் எழுதியிருக்கின்றார். அதை உணர்ந்ததும் உடனே மாதவியினுடைய உயர்ந்த சொற்களை அறிந்த கோவலன் தன் தீதி ஏதும் இல்லாதவள், அவளுடைய குற்றம் எதுவும் இல்லை, அனைத்து துன்பத்திற்கும் நானே காரணம் என்று தன்னை வருத்திக் கொள்கின்றான். அந்த கடிதத்தை கௌசிகன் மூலமாக தன்னுடைய பெற்றோருக்கு கொடுக்க சிறந்தது என கருதி தன்னுடைய பெற்றோருக்கு காட்டுவதற்காக அவர்களுடைய துன்பத்தையும் போக்குவாய் என்று அந்த ஓலையை கொடுத்து அனுப்புகின்றான். இந்நிலையெல்லாம் கண்ணகிக்கு தெரியக்கூடாது என்பது கருதி அங்கு இருக்கக்கூடிய ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய மக்களுடன் சேர்ந்து யாழ் மீட்டி பாடல்கள் பாடி மகிழ்ந்து விளையாடுகின்றான் அந்த கோவலன். இரவு பொழுது வந்தது. அது வாசனை மிகுந்த மலர்களும் சமையல் அறையிலிருந்து வருகின்ற பல்வேறு வகையான உணவு பண்டங்களினுடைய வாசனையும், அதாவது அடும் புகையினுடைய வாசனையும் நறுவன புகைகளினுடைய வாசனையும் கொண்டு தென்றல் காற்றானது வீசுகிறது. இதை அறிந்த இது எங்கிருந்து வருகிறது என்று கேட்ட பொழுது அப்பொழுதுதான் அந்த மாடலம் வரைவனாகி சரி அந்த கவுந்தியடிகள் கூறுகின்றார், இது மதுரை மாநகரத்திலிருந்து வருகின்ற வாசனை, செல்வம் மிகுந்த மூதூராகி இருப்பதனால் இதில் மிகுந்த அருகிலேயே ஊர் உள்ளது என்று அந்த மதுரை நகரத்தினுடைய அருகாமை அவர் எடுத்திருக்கின்றார். அடுத்ததாக முரசருடைய அதிர்வு. அந்த பெருந்தவ முதல்வியாகிய கவுந்தியடிகளும் கோவலனும் கண்ணகி மூவரும் இரவு முழுவதும் நடந்து விடியும் வேளையில் மதுரையை அடைகின்றனர். கோவிலில் பூஜை செய்கின்ற ஒளி, முரசுகளினுடைய ஓசை, அந்தணர்களுடைய வேதம் ஓதும் ஓசை, வீரர்களின் மன்னனை வாழ்த்தும் ஓசை, இசைக்கருவிகளினுடைய ஓசை தம் காதுகளில் வந்து பட தாம் கொண்ட துயரமெல்லாம் நீங்கியதாக கருதி இருவரும் மகிழ்கின்றனர். அடுத்தது வையையினுடைய வனப்பு, வையை ஆற்றினுடைய சிறப்பு. அங்கு பல்வேறு வகையான மலர்கள் அங்கு மலர்ந்திருக்கின்றன. அது பார்க்க மரச்செறிவால் அழகுற தோன்றுகிறது. மலர்களின் மேல் கொண்டிருக்கின்ற அந்த பனித்துளிகள் சிதறி கீழே விழுகின்ற காட்சி கண்ணகிக்கு மேல் வரும் துன்பத்தினை எடுத்துரைப்பது போகல அது அமைந்திருக்கின்றது. வாளுலகம் குளையன் மலர்பூந்துருத்தி பால்குடை கொண்டு பன்மலர் ஓங்கி விலங்கு நிமிர்ந்து ஓங்கிய கருங்கையில் நெடுங்கன் விரை மலர் நிமிர்ந்து ஒழுகிய கருங்கையில் நெடுங்கன் விரை மலர் நீங்கா அவ்விர் அறல் கூந்தல் உலகு புறந்தூட்டும் உயர்வே ஒழுக்கத்து புலவர் நாவி பொருந்திய பூங்கொடி வையை என்ற பொய்யா குளக்கொடி தையற்கு உருவது தான் அறிந்தனர் போல் புண்ணிய நறுமலர் ஆடை கோர்த்து கண்ணிறை கொடு நெடுநீர் கறந்தனல். அதாவது அந்த மலர்களின் மேல் பணிந்திருக்கக்கூடிய பனித்துளியானது சிதறி சிதறி ஒவ்வொன்றாக கீழே விழுகின்ற காட்சி கண்ணகிக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை அறிந்து கண்ணீர் சிந்துவது போல காட்சியளிக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். வையை ஆற்றினுடைய சிறப்பு நீர்நிலையை வியந்தபடி அந்த கண்ணகி கோவலனும் இருவரும் குதிரை படகு, யானை படகு, சிங்கம் போன்ற தோற்றங்களுடைய படகுகளில் ஏறி ஓடங்களில் ஏறி மதுரை நகரங்களுக்குள் செல்லாமல் அந்த மாதவட்டாட்சியாகிய கவுந்தியடிகள் இருக்கின்ற இருப்பிடத்திற்கு மதுரையினுடைய தென்கரைக்கு செல்கின்றனர். அங்கு தென்கரையில் சென்ற பொழுது அங்கு மேலே அசைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடியானது இவர்களை பார்த்து வரவேண்டாம் என்று சொல்லுவதை போல அமைகிறதாம். வானவர் உரையும் மதுரை வளங்கொள தான் நனி பெரிதும் தகவு உடைத்து என்று ஆங்கு அருங்கலை உடைத்து கொடுத்து அகழி சூழ் போகி கருநெடும் புகழையும் ஆம்பலும் கமலும் தையலும் கணவனும் தனிமொரு துயரம் ஐயம் இன்றி அறிந்தன போல பன்னீர் வண்டு பரிந்து இணையேங்கி கண்ணீர் கொண்டு காலொரு நெருங்கி போர் உழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரில் என்பது போல் பறித்து கை காட்ட அப்படின்னு. அது இந்த பகுதியாகிய மேலோர் வாழ் மதுரை நகரினை முதலில் சுற்றி வலம் வந்தால் மிகவும் பெரிதான நன்மைகள் உண்டாகும் என்று அவ்விடத்தை அகழ்ந்து பெரிய காவலுக்கு சூழ்ந்த அகலிகளை சுற்றி போயினர். ஆனால் கரிய நெடிய குவளைகளிலிருந்து மலரும் ஆம்பல் மலரும் கமலமும்
கண்ணகியும் கோவலன் இவ்வாறு தனித்து வந்து உறப்போகின்ற துயரத்தினை கண்டு இனிமேல் வர வேண்டாம் அப்படி என்று கூறுவதைப் போல நீ வீர் ஊருக்குள் வராதீர் என்று மறித்து கை காட்டியபடி அசைந்து கொண்டிருந்தது என்கின்றார். புறஞ்சேரியினுடைய மூதூர்கள் இதையெல்லாம் உணர்ந்து நிலையிலேயே அங்கு பறவைகள் நிறைந்து கொண்டிருக்கின்ற வயல்களும் பொழில்களாகிய சோலைகளும் பண்ணைகள் ஏரிகள் தென்னை வாழை கமுகு மூங்கில் பந்து கொண்டு விளங்கிய இருப்பிடத்தினுடைய அறம்புரி மாந்தர்கள் அன்றி பிறரும் சென்று தங்காத புறஞ்சேரி மூதுவினை சென்று அவர்கள் மூவரும் செல்கின்றனர். புல்லணி பழனியும் பொழிலும் பொருந்தி வெள்ள நீர் பண்ணையும் விரிநீர் ஏரியும் காய்குலை தெங்கும் வாழையும் கமுகும் வேய்திரள் பந்தரும் விளங்கிய இருக்கை அறம்புரி மாதர் அன்றி சேரா புறஞ்சிறை மூதூர். அதாவது யாரும் அந்தணர்கள் மட்டுமே, அதாவது துறவு வாழ்க்கை மேற்கொண்டு வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்ற பகுதியாகிய அந்த மதுரையினுடைய தென்பகுதியில் இருக்கின்ற புறஞ்சேரிக்கு அவர் மூவர்களும் வந்து சேர்கின்றனர். இவ்வாறாக நம்மளுடைய பாடப்பகுதியின கண்ணகி கோவலன் கவுந்தேரிகள் மூவரும் அந்த புறஞ்சேரிக்கு வந்து சேர்ந்த நிகழ்வுகளை பற்றி எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது. காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை பற்றி அடுத்து பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சிலப்பதிகாரத்தை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக மணிமேகலை. மணிமேகலையிலும் 30 காதைகள் அமைந்திருக்கின்றன. இது பௌத்த சமய காப்பியமாக இது கருதப்படுகிறது. சிலப்பதிகாரம் சமண சமய காப்பியமாக இருக்கிறது. அன்றைய காலகட்டத்திலேயே அதாவது பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று இன்று இருக்கின்ற மூட நம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்தெறிந்த ஒரு காப்பியமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த மணிமேகலை என்று சொல்லப்படுகிறது. இதில் விழா அறை காதை, ஊர் அலர் உரைத்த காதை, மலர்வனம் பூக்க காதை, பழிக்கரை பூக்க காதை, மணிமேகலா தெய்வம் தோன்றிய காதை, சக்கரவாள கோட்டம் உரைத்த காதை, துயில் எழுப்பிய காதை, மணிவல்லவத்து துயருற்ற காதை, பீடிகை கண்டு பிறப்புணர்ந்த காதை, மந்திரம் கொடுத்த காதை, பாத்திரம் பெற்ற காதை, அரவணத்துழந்த காதை, ஆபுத்திரன் திறம் அறிவித்த காதை, பாத்திரம் மரபு ஊறிய காதை, பாத்திரம் கொண்டு பிச்சை புக்க காதை, ஆதிரை பிச்சையிட்ட காதை, உலகரி புக்க காதை, உதயகுமாரன் அம்பலம் புக்க காதை, சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக்கிய காதை, உதயகுமாரன் வாளால் எறிந்த காதை, கந்திர்பாமை வருவது உரைத்த காதை, சிறை செய்காதை, சிறை விடுகாதை, ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை, ஆபுத்திரனோடு மணிவல்லவம் அடைந்த காதை, வஞ்சிமாநகர் புக்க காதை, சமய கணக்கர் தம் திறம் கேட்ட காதை, கஞ்சிமாநகர் புக்க காதை, தவத்திரம் பூண்டு தர்மம் கேட்ட காதை, பவத்திரம் மருகென பாவை நோற்ற காதை என 30 காதைகள் இதிலும் அமைந்திருக்கின்றது. இதில் நம்மளுடைய பாடப்பகுதியாக அமைந்திருக்கக்கூடியது ஆதிரை பிச்சையிட்ட காதை. அதாவது இந்த ஆதிரை பிச்சை பாத்திரம் மணிமேகலைக்கு எவ்வாறு கிடைக்கிறது என்று சொன்னால், அது சிந்தாதேவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தெய்வம் அந்த கொடுத்ததாக பேசப்படுகின்றது. அப்பாத்திரத்தில் நீங்காத உணவு இருந்து கொண்டே இருக்கும் என்பது கூறப்படுகிறது. அந்த பாத்திரம் ஆபுத்திரன் என்று ஒரு அந்தண சிறுவனுக்கு உரியது. ஆபுத்திரன் தன்னுடைய இளம் வயதில் அவருடைய தாயாகிய சமலி தகாத உறவினால் அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக காட்டில் ஒரு மரத்தடியில் வைத்துவிட்டு செல்லுகின்றார். அது குழந்தையே இல்லாத ஒரு அந்தனர் அவரை எடுத்துக்கொண்டு போய் வளர்த்துகின்றனர். வளர்த்து 7 ஆண்டு பருவம் வந்த பொழுது பூணூல் அணிவிக்கின்றார்கள். அந்த பூணூல் அணிவிக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அந்தனர்கள் இவருக்கு உண்மையான அந்தனர் இல்லை, இது தகாத நிலையில் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை நிராகரிக்கிறார்கள். அக்குழந்தை அங்கு நீக்கப்பட்ட நிலையில் அது கையில் ஒரு பாத்திரத்துடன் ஊரெல்லாம் பிச்சு எடுத்து அதில் வருகின்ற உணவை அனைவருக்கும் கொடுத்து விட்டு அதுவும் உண்டு மகிழ்கிறது. சிறிது கால நிலையில் அக்குழந்தையை அந்த பாத்திரத்தையும் பிடுங்கிக் கொண்டு அவரை ஊரை விட்டு துரத்துகிறார்கள்.
ஆபத்திரன் என்று பெயர் வர காரணம் அந்த சாலி மரத்தினடியில் போட்ட பொழுது அந்த 7 நாட்கள் ஒரு பசு அதை காப்பாற்றி கொண்டதனால் அது ஆவால் காக்கப்பட்டதனால் அது ஆபுத்திரன் என்ற நிலையில் அது பேசப்படுகின்றது. இவ்வாறு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் வேறு ஊருக்கு செல்லுகின்றார். அங்கும் சாப்பாடு இல்லாத நிலையில் மிகுந்த வறுமை அடைகிறான். வறுமை அடைந்த பொழுது ஒரு கப்பலில் ஏறி ஒரு ஊருக்கு செல்லுகின்றான். நாகலந்தேவி என்பது ஊரு. அந்த ஊர்ல போன பொழுது அங்க இந்த பாத்திரத்தை வைத்து கொண்டு என்ன செய்வது என்று அறியாமல் கோமுகி என்ற ஒரு பொய்கை ஒன்று உண்டு. அந்த பொய்கையில் அமர்ந்து இறைவனை வணங்குகின்றார். அப்பொழுதுதான் அந்த சிந்தாதேவி என்ற தெய்வம் அவனுக்கு அந்த பாத்திரத்தை கொடுத்து வேண்டிய பொழுது உணவு உனக்கு கிடைக்கும் என்று கூறுகிறது. அவ்வாறே அந்த பாத்திரத்தை கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அவன் உணவு கொடுத்து மகிழ்ந்திருக்கின்றான். இதை உணர்ந்த இந்திரதேவன் அந்த பாத்திரத்தை கேட்கின்றான். அவன் சிரிக்கிறான் அந்த ஆபுத்திரன். இதை பார்த்து கோபம் கொண்ட இந்திரன் மழை பொழிய செய்து அங்கு வறுமை இல்லாத நிலைக்கு கொண்டு வருகின்றார். தன்னிடம் யாரும் உணவு வாங்காத நிலையில் அந்த கோமுகி பொய்கையிலேயே போட்டுவிட்டு உத்தமர் கையில் இது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விட்டு செல்லுகின்றார். அதில் மூழ்கி இறந்து விடுகின்றான். அது நீண்ட நாட்கள் கழித்து மணிமேகலை அந்த கோமுகி பொய்கையை அடைகின்றார். அங்கு ஒரு பௌர்ணமி நாளில் அந்த கோமுகி பொய்கையிலிருந்து இந்த அட்சை பாத்திரமானது கிடைக்கின்றது. அந்த பாத்திரத்தை எடுத்த பொழுது மணிமேகலா தெய்வம் அதில் கற்பிணி பெண்ணாய் கற்புக்கரசியிடம் உணவு வாங்கினால் இப்பாத்திரம் நிறைந்தே இருக்கும், அதை கொண்டு அனைவருக்கும் உதவி செய் என்று சொல்லுகின்றார். அந்த கற்பிணி பெண் யார் என்று தேடிக்கொண்டு வந்த பொழுதுதான் ஆதிரை என்ற ஒரு பெண்ணினுடைய வரலாறு அவளுக்கு தெரிய வருகிறது. அதாவது விஞ்சய மகளாகிய காய செண்டிகை ஆதிரையின் அருஞ்சொல்லை கேட்பாயாக என்று ஆதிரையினுடைய வரலாற்றை அந்த காய செண்டிகை சொல்லுகின்றாள். அதாவது ஆதிரையினுடைய கணவன் சாதுவன் என்று பெயர். அவன் நல்லொழுக்கம் இழந்தவனாக இருக்கின்றான். அவன் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்து தீய வழியில் செல்லுகின்றான். சென்று இயலாத நிலை வந்த பொழுது இயலாத நிலையில் அந்த ஊரை விட்டு அவன் செல்லுகின்றான். சென்ற பொழுது ஒரு மரக்கலத்தில் ஏறி அடுத்த ஊருக்கு செல்லுகின்றார். அப்பொழுது திரைக்கடல் ஓடியும் திரைவியும் தேடு என்று சொல்லப்படுகின்ற நிலையில் அனைவரும் அந்த வணிகத்திற்காக சென்ற பொழுது அந்த கப்பல் உடைந்து விடுகிறது. ஒரு சாரணர்கள் வாழுகின்ற பகுதியில் அனைவரும் தங்குகின்றனர். அடுத்து சிறிது காலம் மீண்டும் அந்த சாரணர் பகுதியிலிருந்து வேறொரு மரக்கலத்தின் மூலமாக செல்லுகின்றார். அந்த மரக்கலம் ஒரு நாகர்கள் வாழுகின்ற பகுதியில் இறங்கி விடுகிறது. அங்கே இந்த சாதுவனும் இறங்கின்றான். சாதுவனுக்கு அந்த நாகர்களுடைய மூளை எல்லாரும் கொல்ல வருகின்றார், அவர்களை உண்டு சாப்பிடுவதற்காக. அப்போ நாகர்களுடைய மொழி தனக்கு தெரிகிறது. அதனால் அங்கு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த நிலையில் அந்த வணிகத்திற்காக சென்றிருந்த சாரணர்கள் எல்லாம் சரி அந்த மக்கள் தன்னுடைய ஊருக்கு புகார் நகரத்துக்கு வருகிறார்கள். அங்கு வந்த பொழுது அங்கு கேட்கின்றார்கள், இந்த நாகர் உலகத்துல மரக்கலமானது உடைந்து விழுந்த பொழுது நாங்கள் தப்பி வந்தோம். அங்கு நிறைய பேர் இறந்து போய்விட்டார்கள், அதில் இந்த சாதுவனும் இறந்து போய்விட்டான் என்று அவர்கள் சொல்லுகிறார். எனவே அங்கு இவள் நெருப்பில் மூழ்கி இறக்கிறதுக்கு தயாராகும் பொழுது இவள் அசிரீரி வாக்கு கேட்கிறது, உன்னுடைய கணவன் இறக்கவில்லை என்று. எனவே அந்த இதை கேட்டு இருந்தாலும் அந்த நெருப்பிலேயே நின்ற பொழுது அவள் மீண்டும் அந்த உயிருடன் அப்படியே எந்த நிலையும் இல்லாமல் அவள் பழைய மாதிரியே வருகிறார். அதை ஆதிரை நல்லால் ஆங்கு அது தான் கேட்டு ஊரீரையோ ஊழ் அழல் ஈனம் தாரீரோ என்று சான்றினர் களறி சத்தம் போட்டு கேட்கிறா, யாராவது நெருப்பு மூட்டித்தாங்க, நான் அதுல இறந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சுடலை காணில் தொடுகுடி படுத்து முடலை விறகின் முள் எரி பொத்தி அவங்க நெருப்பு வச்சு அவங்கெல்லாம் ரொம்ப எரிக்கிறாங்க. எரிச்ச பொழுது மிக்க என் கணவன் வினைப்பையன் உயிப்பம் புக்குழி புகுவேன், நான் இந்த நெருப்புல மூழ்கி இறந்து போவேன் என்று அவள் புகழுதலும் படுத்து உடன் வைத்த பாயல் பள்ளியும் உடுத்த கூரையும் உள்ளெறி உறா. உடுத்த கூரையும், கூரைனா ஆடைனத்தம், உடுத்த கூரையும்
ஒல் எரி உறாது ஆடிய சாந்தமும் அசைந்து கொண்டலின் கூடிய மாலையும் தொல்திறம் வளாது விரைமலர் தாமரை ஒரு தனி இருந்த திருவின் வையோன் போன்று இருந்து இருப்பவள். அதாவது தாமரை மலர்ல இருக்கக்கூடிய திருமகள் மாதிரி அவளுக்கு எந்த நெருப்பினால எந்த துன்பமும் ஏற்படலை. அப்படியே எப்படி அந்த நெருப்பில் விழுந்தாலும் அதே மாதிரி எழுந்து மேல வருகின்றாள். அப்படிப்பட்டவளாகிய அந்த ஆதிரியினுடைய கையில உணவு வாங்கினா உன்னுடைய துன்பமெல்லாம் நீங்கும் என்று சொல்லுகின்றார்கள். அதன்படி ஆதிரை இடம் பிச்சை ஈங்கு எம் குருமகன் இருந்தோள் அவன்பால் போந்தருள் நீ என அவருடன் போகி கல் அடு குளிசிக்கும் களிமுடை நாற்றமும் வெள் என்பு உணங்களும் விரவிய இருக்கையில் என் குதன் பிணவோடு இருந்தது போல பெண்களுடன் இருந்து பெற்றி போக்கி பாடையின் பிணித்து அவன் பான்மையினாகி கோடு உயர் மாணவர் குளிந்த பின் அவன். அதாவது வலிமையுடையவர்களை கேட்பாயாக. இந்த நாகர்கள் சாதவனை கொள்வதற்காக புலால் நாட்டம் வீசுகின்றவர்களாகிய அந்த சாதவர்கள் அவனை கொள்ளுவதற்காக தயாராகிறாங்க. அப்போ அந்த அன்புக்குரியவனாக விளங்குகின்ற அவன் அந்த ஒரு மரக்கிளையிலே தங்கி இளைப்பாரி கொண்டு இருக்கின்றான். இங்கு நீ இங்கு வந்த காரணம் என்ன? அங்கு அவருக்கு அலைகடல் ஊற்றதை குறைத்தலும் அருந்திரலின்றி அலைகடல் உணர்ந்தும் வருந்தினல் அழியும் வம்மின் மாக்கள் நம்பிக்கை இளையும் ஓர் நன்கை கொடுத்து வெண்களும் ஊனும் வேண்டுவர் கொடும் என அவன் உரை கேட்ட சாதுவன் ஐந்து. அதாவது சாதுவனுடைய மறுப்புரையும் திருமகளுடைய சேற்றத்தை தூண்டிவிட்டது. நாகர் தலைவன் கோபம் கொள்கிறான். அப்புறம் மக்களும் உலகத்தில் அடையக்கூடிய பயன் உண்டோ என்று சொல்லி அவன் பேசுகிறான். அதனால சாதுவனுடைய அறிவுரை கேட்ட நாகர்கள் அவன் பெருசா சிரிக்கிறாங்க. சிரிச்சோடனே சாதுவா உடலை விட்டு பிரியும் உயிர் வேறு வடிவு கொண்டு மற்றொரு இடம் புகும் என்று இப்பொழுது நீ கூறினாய். அவ்வுயிர் எவ்வாறு சென்று புகும்? அதன் திறத்தை எனக்கு கூறு என்று நாகர்களுடைய தலைவன் கேட்கிறான். அதுக்கு கேட்ட பொழுது அதுக்கு பதில் சொல்றான். கல்லையும் ஊனையும் கைவிட்டால் இவ்வுடம்பு தங்கி வாழும் உயிரை பாதுகாக்கும் வகை அறியேன். உயிர்களுக்கு என்று அறுதியிட்ட முறைமையால் நாங்கள் இறக்கும் வரை செய்ய எமக்கேற்ற நல்ல அறங்களை எடுத்துக்கூறு என்று கூறினார். நன்றாக சொன்னாய். நீ நல்வழி செய்வாய். அறம் செய்வதற்கு உன்னால் இயலக்கூடிய வழியை சொல்லுவேன். மரக்களம் உடைந்து உயிர் வளைத்த மக்கள் தீவுக்கு வந்தால் அவர்களை கொல்லாது அவ்வுயிரை பாதுகாப்பாயாக. முதுமை அடைந்து தாமாகவே இறக்கும் விலங்குகளை தவிர வேறு எவ்வுயிர்க்கும் தீங்கு செய்யற்கை என்று சாதுவன் அவனுக்கு அறிவுரை கூறினான். அதை கேட்டதும் அறிவில் சிறந்தோனாகி நாகர் தலைவன் எமக்கு ஏற்ற அறம்பொருள்களை கொண்டு செல்க என்று மதிப்பற்ற பொருள்களை எல்லாம் கொடுக்கின்றான். 12 காலமாக மரக்கலம் கவிழ்ந்து பிழைக்கும் மக்களை கொண்டு உண்டோம். இவையெல்லாம் அவர்களுடைய சிறந்த பொருள்கள். சந்தன மரங்களும் வெள்ளிய ஆடைகளும் சிறந்த பொருள்களும் குவியலும் ஆகிய இவற்றை பெற்றுக்கொள் என்று கூறி ஏராளமான பொருள்களை கொடுத்து அனுப்புகின்றனர். வங்க சேர்ந்ததில் வந்து உடன் ஏறி இந்நகர் புகுந்து இங்கு இவனோடு வாழ்ந்து தன்மனை நண்பல தானமும் செய்தனன். ஆங்கன் ஆகிய ஆதிரை கையால் பூங்கொடி நல்லாய் பிச்சை பெருக என மனையாகம் புகுந்து மணிமேகலை தான் புனையா ஓவியம் போல நிற்றலும் தொழுகு வளம் கொண்டு துயரது கிளவியோடு அமுது சுரபியின் அகன் சுரை நின்ற பாரகம் அடங்களும் பசுப்பினி அருக என ஆதிரையிட்டனல் உயிர் மருந்து என. அதாவது பூங்கொடி போன்ற மணிமேகலை அத்தகு சிறப்பு வாய்ந்த பத்தினி பெண்தாகிய ஆதிரியினுடைய கையால நீ பிச்சை பெறுவாயாக என்று காயசண்டிகை கூறி முடித்தாள். மாசற்ற கற்புடைய மகளான ஆதிரியின் வீட்டுக்கு சென்று மணிமேகலை அணியப்படாத ஓவிய போல நின்றால் மணிமேகலையை வலம் வந்து வணங்கி அவள் கையில் இருந்த அமுது சுரபியின் உள்ளிடம் நிறையுமாறு பார் முழுவதும் பசிப்பினி நீங்குக என்று உரைத்து ஆதிரை ஆருயிர் மருந்தாகிய உணவை இட்டாள். இவ்வாறு கரை சொல்லுவதற்கு தெரிந்து கொள்வதற்கு காரணம் அந்த காய சண்டிகை ஒரு நாள் அவளும் விஞ்சய குலத்தை சார்ந்தவளாக இருக்கின்றார். இந்த சோழ நாட்டினுடைய வளத்தை காண வந்த பொழுது அங்கு விருச்சிகன் என்ற முனிவன் ஒரு சிறு நாவல் பழத்தை வைத்துவிட்டு தாள் இலையில் வைத்துவிட்டு குளிப்பதற்காக சென்று விடுகிறார்.
இந்த இயற்கை காட்சிகளை கண்டு மகிழ்ந்த காயச்சண்டிகை அதை தவறி மிதித்து விடுகின்றாள். அதனால் அவளுக்கு பசிப்பினியானது தொடர்கிறது. அந்த விருச்சிக முனிவனுடைய சாபம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழகின்ற இந்த நாவற்கனியை கொண்டு நான் பசியாறுவேன். இது மீண்டும் 12 ஆண்டுகள் கழித்துத்தான் கிடைக்கும். எனவே அதுவரை பசிப்பினியோட நீயும் துன்புறுவாயாக என்று கொடுத்ததன் சாபத்தின் விளைவு அந்த காயச்சண்டிகை இவ்வளவு நாள் துன்பமடைகின்றார். இப்பொழுது அந்த ஆதிரையரிடம் பெற்ற அந்த அட்சய பாத்திரத்திலிருந்து பெற்ற உணவை கொண்டு மணிமேகலை காயச்சண்டிகைக்கு உணவு பரிமாறிய பொழுது அது துன்பமெல்லாம் நீங்கி காயச்சண்டிகையும் மேலுலகம் சென்று தன்னுடைய விஞ்சய கணவனுடன் வாழ்கின்றார். இத்தகைய இந்த செய்தியை பற்றி கூறக்கூடியது அந்த மணிமேகலை செய்தியிலும் நாம் பார்க்கின்ற ஆதிரை பிச்சையிட்ட காதை. ஆதிரை என்று சொல்லக்கூடிய அந்த பெண் கற்புக்கரசியாக விளங்கி இருக்கின்றாள் என்பதும், தன்னுடைய கணவனை இழந்த பொழுதும் அந்த தன்னிடம் இருக்கின்ற செல்வங்களை கொண்டு இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஆற்றல் பெற்றவளாக விளங்கி இருக்கின்றாள் என்பதும் இக்கதையின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நன்றி.